வணக்கம் மக்களே. வருகிற ஞாயிற்றுக்கிழமை தைப்பூசம் வெகு விமர்சையாக இந்த உலகத்தில் கொண்டாடப்பட இருக்கிறது. தைப்பூச திருநாள்ல எல்லாருக்குமே தெரியும், தைப்பூசத்துக்கு உகந்த தெய்வம் யாரு அப்படின்னு சொன்னா நம்ம கந்த கடவுள் முருகக் கடவுள் தான். இந்த முருகனோட அறுபடை வீடுகளுக்கு மக்கள் எல்லாமே பாத யாத்திரைகளா போகவும், அப்புறமா பன்னீர் காவடி, பால் காவடி எடுத்தும் தங்களோட நேர்த்தி கடனை நல்ல முறையில செலுத்தி வந்துட்டு இருக்காங்க. எல்லாத்துக்கும் காரணம் முருகப்பெருமானாகப்பட்டவர் தங்களுடைய நினைத்த வேண்டுதல்களை நிறைவேற்றி கொடுக்கறதுனால தான் இந்த மாதிரி பக்தர்கள் முருகனை தேடி ஓடக்கூடிய இந்த சூழ்நிலையா அமையுது. எல்லாத்துக்கும் மேல கலியுக தெய்வமான கந்த கடவுளாகப்பட்டவர் நாம வேண்டுகிற வேண்டுதல்களை நிறைவேற்ற மட்டும் இல்லாமல் நம்ம கஷ்டங்களை போக்கக்கூடிய பெருமானாக உயர்ந்து நிற்கிறார். அப்படிப்பட்ட கந்த கடவுளை நம்ம வீட்டில இருந்து எப்படி தைப்பூசத்தை வழிபடலாங்கிறத நான் சொல்றேன், கேட்டுக்கோங்க. வீட்டில் காலையில் குளிச்சுட்டு வீடெல்லாம் தொடச்சி நீட் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் நீங்கள் வீட்டில் சொல்லும்போது விளக்கு காலையிலே வச்சுருங்க. ஏன் அப்படின்னு சொன்னால், தைப்பூசம் அப்படிங்கிறது பௌர்ணமி திருநாள். ஸோ பௌர்ணமி தோறும் நம்ம வீட்டில் முழுக்க முழுக்க விளக்கு வச்சோம் அப்படின்னு சொன்னால், கடவுளாகப்பட்டவர் அந்த ஜோதிஸ்வரூபமாக வீட்டிலே எழுந்தருளி இருப்பார். அப்படி இருக்கக்கூடிய அந்த முருகப்பெருமானுக்கு நாம் வீட்டில் காலையிலே விளக்கேற்றி என்னதோ ஒரு இனிப்பு படையலாக, சக்கரை பொங்கலாகட்டும், இல்லை அப்படின்னு சொன்னால் சுண்டலாகட்டும், ஏதோ ஒரு இனிப்பு படையலாக நம்ம பிரார்த்தனை பண்ணி வச்சுக்கலாம். வீட்டில் நீங்கள் சஷ்டி கவசம், சண்முக கவசம், வேல்மாறல், அப்புறமா குமாரஸ்தவம், இந்த மந்திரங்கள் எல்லாம் நீங்கள் ஒரு முறை சொன்னாலே போதும். டைம் எடுக்குது அப்படின்னு சொன்னால் சஷ்டி கவசம் ஒரு முறை சொல்லிடுங்க, குமாரஸ்தவம் ஒரு முறை சொல்லிடுங்க. எல்லாமே சேர்த்து சொல்லும்போது கிட்டத்தட்ட ஒரு 3/4 மணி நேரத்திலேயே சொல்லிடலாம். இந்த மாதிரி மந்திரங்கள் எல்லாம் இப்போ உள்ள சூழ்நிலையில் உள்ள மக்களுக்கு தெரிகிறது கிடையாது. இந்த மாதிரி பாம்பன் சுவாமிகள் அருளிய ஸ்தோத்திரங்கள் எல்லாமே முருகப்பெருமானுக்கு அப்படி ஒரு அருமையை பெற்றுத்தரக்கூடிய, அவ்வளோ ஒரு வல்லமை பெற்றுத்தரக்கூடிய மந்திரங்கள். நம்ம நினைச்ச காரியம் நடக்கிறதுக்கு சொல்லக்கூடிய பெருந்தவமான இந்த மந்திரங்களை நாமளும் வீட்டில் உபதேசிக்கணும். கோயிலில் போய் சாமியை பார்க்க முடியல, அவ்வளோ கூட்டம் இருக்குது, இங்கே போக முடியல, எல்லா இடங்கள்லையும் கூட்டம் இருக்குன்னு சொல்லக்கூடிய நீங்கள் வீட்டிலையே உங்கள் பூஜை அறையிலேயே முருகனை நம்ம மனக்கண்ணால் பார்க்கலாம். இந்த மந்திரங்கள் சொல்கிறது மூலமாக நம்ம வீட்டிலேயே முருகன் எழுந்தருளி நமக்கு வேண்டிய எல்லா நன்மைகளையும் பெற்று தருவாருங்கிறது கொஞ்சம் கூட ஐயமில்லை. மறக்காமல் தைப்பூசத்தில் விளக்கு வச்சு விடிய விடிய விளக்கு வை. எப்படி வீட்டில் விடிய விடிய விளக்கு வைக்க சொல்கிறீங்களே, நைட்டு ஃபுல்லாக உட்காந்து பார்த்துட்டு இருக்கணுமா அப்படின்னு சொன்னால் கிடையவே கிடையாதுங்க. நீங்கள் நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி நல்ல விளக்கு, குழி உள்ள விளக்காக பார்த்து எடுத்து வச்சுக்கோங்க. அந்த விளக்கில் ஃபுல்லாக எண்ணெய் ஊற்றி வச்சுருங்க. குமாரஸ்தவமும் வேல்மாறலும் நம்மளுடைய மனசுல உள்ள அறியாமை என்கிற இருளை நீக்கி மெஞ்ஞானம் பெறுறதுக்கு ரொம்பவே உதவியாக இருக்குது. 2வது சண்முக கவசம். சண்முக கவசம் சொல்கிற மூலமாக நம்ம உடலில் இருக்கக்கூடிய, நம்மளுக்கு தெரியாமல் இருக்கக்கூடிய வியாதிகளாகட்டும், கிருமிகளாகட்டும் அகன்று நம்மளுடைய உடல் தூய்மை அடையிறதுக்கு சண்முக கவசத்தை சொல்வோம். சஷ்டி கவசம் எதுக்கு சொல்வோம் அப்படின்னு சொன்னால், மன தூய்மை அடைவதற்காக சஷ்டி கவசத்தை நம்ம சொல்வோம். அதனால் மறக்காமல் இந்த முருகனுக்குன்னு இருக்கக்கூடிய மந்திரங்களை சொல்லி வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அறியாமை என்கிற இருளை நீக்கி பயன்பெறுங்கள். மறந்துடாதீங்க. இந்த முருகனோட காயத்ரி சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. ஓம் தத்புருஷாய வித்மகே மகாசேனாய தீமகி தன்னோ ஸ்கந்த பிரச்சோதயாத். ஓம் தத்புருஷாய வித்மகே சக்தி ஹஸ்தாய தீமகி தன்னோ ஸ்கந்த பிரச்சோதயாத். இப்படி இந்த 3 வரியில் இருக்கக்கூடிய காயத்ரி மந்திரங்களை கூட நீங்கள் சொல்லி உங்களுடைய முருகனை வீட்டில இருந்தே வழிபட்டு வேண்டி முருகனோட அருளை பரிபூரணமாக பெற்றுக்கொள்ளுங்கள். நன்றி.